ஜோதிட திலகம் சாத்தூரிலிருந்து சக்திவேல் ஐயா அவர்களை சிறப்புரையாற்ற அன்புடன் அழைக்கின்றோம். இது வரைக்கும் நீங்கள் எங்கேயே பார்த்து சிறப்பான ஒரு ஜோட உரையெல்லாம் கேட்டிருப்பீங்க. ஆனால் இது வரைக்கும் என்ன நாங்கள் பேசணும்ல அப்போது இந்த அருமையான ஒரு சந்தர்ப்பம், இந்த மாலை நேர பொழுதில் ஜோடத்துக்கு உண்டான பதிவுகளை பதிகிறதுல எனக்கு ஒரு நல்ல சந்தோஷம் இருக்குது. ஒரு ஒரு மனிதன் உணர்ந்து விடுபட்ட நோயிலேருந்து விடுபட்டாலோ பிணியிலேருந்து விடுபட்டாலோ சந்தோஷப்படுறது குருநாதர்கள் இருக்கிற உற்சாகம்தான். சரி, சிறப்பான ஒரு ஆற்ற வரோம். நீங்கள் நல்லா கேட்டுக்குங்க. வாழை மரம். சரி, சனி பகவானுடைய பார்வைக்கும் வக்கர பார்வைக்கும் நாம் எதை பரிகாரமாக சொல்வது? இது வரைக்கும் வாழை மரத்தை பற்றி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏன் வாழை மரம் வந்துருச்சு, ஏன் தர்ப்பணம் பண்ணும்போது வாழைக்காயை கொடுக்குறாங்க, ஏன் வாழை இலையில் தெய்வங்களுக்கு படையல் பண்ணுறாங்க, ஏன் வாழை இலையில் பிரசாதங்கள் கொடுக்குறாங்க, ஏன் வாழை இலையில் விரதம் விடுறாங்க, ஏன் வாழை இலையில் விருந்து வைக்கிறாங்க. இப்படி ஒரு புதிய ஒரு கதை தான் இந்த புதிய நோக்கம். அதாவது ஔசிக முனிவர், ஔசிக முனிவருக்கு ஒரே ஒரு பொண்ணு. அவர் கந்தலின்னு ஒரு பொண்ணு. அவரோட பொண்ணோட பேர் கந்தலி. ஔசிக முனிவர் என்ன செய்கிறாரு, தன்னோட தவ வலிமையில் எல்லாமே அழகாக தன்னோட மகளுக்கும் நல்ல ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்குறாரு. அப்போது ஔசிக முனிவரோட மக கந்தலிங்கிற பொண்ணு பார்க்குறக்கு அழகாக இருப்பா, பேச்சில் அழகாக இருப்பா, செயல்பாட்டில் அழகாக இருப்பா, எல்லாமே இருப்பாங்க. ஆனால் அவளில் குணம் என்ன, அவள் உண்டான குணம்தான் என்ன, அது எதனால் அவள் இந்த கதாபாத்திரத்துக்குள்ளே இந்த பெண் கிரகத்தை கொண்டு வரோம். 7க்கு 7 7ஆம் இடத்துக்கு உண்டான கதை தான் இது. சரி, இந்த 7ஆம் இடத்துக்கு உண்டான அந்த கதையில் நாம் சொல்ல வர்ற விஷயம் என்ன? சனியின் வக்கர பார்வைகள் என்ன செய்யும், இல்லை சனியோட பார்வை என்ன செய்யும்? சனியின் முதல் பார்வை போன பிறவிலோ இல்லை கடந்த நிகழ்வுலையோ கசப்பான சம்பவங்களை களை எடுத்து அது முடியும் தருவாயில் சுபத்துவத்தை தருவது தான் சனி பார்வை. சரி, கதைக்கு வருவோம். ஔரவ முனிவருக்கு அழகான பொண்ணு, அவள் பேர் கந்தலி. இந்த நீங்கள் கதையை கேட்டீங்கன்னா இதுக்கப்புறம் வரக்கூடியது தான் நல்ல ஒரு சூப்பரான ஒரு சமாச்சாரம். அவர் கந்தலி, அந்த பொண்ணு அழகாக இருப்பா, பார்க்குறதுக்கு நல்லா. முனிவர் பொண்ணுன்னா சொல்ல வேணும், எல்லாத்துலேயும் தேர்மையானவன். ஆனால் அவருடைய குணம் என்னென்னா கோபக்கார குணம். என்ன பேசினாலும் ஒரு துவேஷமான வார்த்தை பேசுவாங்க. அந்த காலத்தில் முனிவர் காலத்திலேயே துவேஷமாக பேசக்கூடிய பொண்ணு ஔசிக முனிவரோட பொண்ணு. ஔசிக முனிவரோட ஒரு தவ வலிமையை பார்த்து தான் எல்லாருமே அவர் பொண்ணை பார்த்தோன்னே ஒன்றுமே சொல்லலை. அவள் அப்படிப்பட்ட பேசுவா. இப்போ பேச குருமா 16 வயசில் குருமா எப்படி பேசுவா, மானங்கட்டையில் ரோசங்கட்டையில் பேசுவா இல்லையா? அதை விட மோசமாக பேசுறது தான் இந்த ஔசிக முனிவரோட பொண்ணு. துர்வாசருங்கிறவர் உங்களுக்கு தெரியும். இப்போ கந்தலிங்கிற பொண்ணு ஏற்கனவே கோபக்காரி, கோபத்துலேயும் அடக்க முடியலன்னா ஒரு துவேஷமாக பேசக்கூடிய ஒரு பொண்ணு. துர்வாச முனிவருக்கு ஒரு ஆசை வருது. என்ன சொல்கிறாருன்னா, கல்யாணம் முடிச்சு வச்சுக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. எப்பயுமே ரிஷிகள் தன் குடும்பத்தோடு இருந்தாங்கன்னா அந்த ரிஷிகளுக்கு ஒரு டாக்டர் பட்டம் கிடைச்ச மாதிரி. அப்போது வசிஷ்ட மகரிஷி எப்படி பட்டம் கொடுக்குற வாயால் சொல்கிறாலோ அந்த மாதிரி ஒரு பட்டம். அப்போ துர்வாச முனிவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், ஏதாவது செஞ்சு வைக்கணும்னு நினச்சிருந்தாங்க. துர்வாசரோட முனிவரோட கோபத்தை அடக்கிற சக்தி யாருக்கும் கிடையாது. துர்வாச முனிவரை கண்டால் எல்லாருமே பயப்படுவாங்க. ஏன்? துர்வாச முனிவர் சாபம் கொடுத்தால் லக்கணத்தில் 2ஆம் இடத்தில் ஒருத்தர் அனல் தெரிக்கும் வார்த்தைகளை பேசினால், அப்போ துர்வாச முனிவருக்கு இவ்வளோ கோபங்கள் இருக்குதுன்னா கடவுளே பார்த்து பயப்படுறாங்க. ஏன்? முனிவர்கள் சாபம் கொடுத்தால் அவங்களோட சக்தி குறைஞ்சிரும். ஆனால் துர்வாச முனிவர் சாபம் கொடுத்தால் அவருக்கு சக்தி பெருகும். அப்போ எந்த சாமிக்கு வர சாபத்தை கொடுக்காரோ அந்த சாபம் இவருக்கு, சிவனுக்கு சாபம் கொடுத்தா சிவனோட சக்தியே இவருக்கு வந்துடும். அதனால தான் துர்வாச முனிவரை கண்டோன்னே எல்லா சுவாமிகளும் பயந்தாங்க. இப்படிப்பட்ட கடும் கோபம் கொண்டவர் பொண்ணு பார்க்குறக்கா போனோன்னே அங்கே என்ன சொல்கிறாங்க, பெரியவங்களா பெரிய பெரிய ரிஷிகளை சொல்லுங்க, ஔசிக முனிவர்கிட்ட ஒரு பொண்ணு சூப்பர் பொண்ணு இருக்குப்பா, கட்டிக்கோப்பா, சூப்பராக இருக்கும்பா, சும்மா பார்க்குற சும்மா நச்சுன்னு இருக்கும்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் நேராக வராரு, ஔசிக முனிவர்கிட்ட கேட்குறாரு, சுவாமி இந்த மாதிரி நான் வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கேன், ஆனால் நான் துர்வாச முனிவர் தான், உங்களுக்கு நல்லா தெரியும். சரி சாமி, நீங்கள் என்ன நோக்கத்துக்கு வந்திருக்கீங்க? இல்லை, உங்கள் பொண்ணை பார்த்தேன், பிடிச்சிருக்குது. ஆத்தங்கரையில் தண்ணி எடுத்துகிட்டு வரும்போது நான் பார்த்தேன், பொண்ணு அழகாக இருக்குது, உங்கள் பொண்ணுன்னு சொன்னாங்க, நான் கேட்க வந்திருக்கிறேன், உங்கள் பொண்ணு தர முடியுமான்னு கேட்குறாப்புல. அப்போ அவர் சொல்கிறாரு, ஐயா துர்வாசரே, நீங்களே கடும் கோபக்காரர், கோபத்துக்கு மேலே கோபம், உங்களை கண்டாலே தெய்வமே பயப்படுது, அப்படிப்பட்ட உங்களுக்கு என் பொண்ணை நான் எப்படி கொடுக்க? இந்த கதையை கேட்டேன்னா பரிகாரத்துக்கு இது வரைக்கும் எந்த கதையிலையும் கேட்காத ஒரு பரிகாரம் தான், வேறு ஒன்றும் இல்லை, சூப்பர் தான்.
அப்போது நீ கோபப்படுற உனக்கு நான் எப்படி பொண்ணை கொடுக்க அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே வாங்க, அப்படிலாம் இல்லை, என்னுடைய இது வர எனக்குன்னு மனைவி வந்துட்டா நான் எதுக்கு கோவப்பட போகிறேன், அவளோட எனக்கு சூழ்நிலை தகுந்த மாதிரி நான் மாறிக்கிடுவேன் அப்படிங்கிறாரு. சரிப்பா, நீ எப்படி மாறுவ? என் பொண்ணு ஒரு மோசமாக பேசுவாயா, கோவப்படுற அளவுக்கு பேசுவாயா, என்னையவே கோவப்படுற அளவுக்கு பேசுகிறான்னா உன்னை விட்டு வைப்பாளா? சரி, என்ன சாமி செய்ய? சரிப்பா, பொண்ணை கட்டித்தானப்பா, நீ என்னப்பா செய்வ? என் பொண்ணு திடீர்னு உன் பேச்சை எடுத்து பேசிட்டா, நீ சாபம் கொடுப்பியாங்கிறார். இல்லை, சாபம் கொடுக்க மாட்டேன். அவள் என்ன திட்டினாலும் 108 முறை நான் மன்னிக்கிறேன். 101 முறை தவறுனால் 108 முறை மன்னிக்கிறேன். அதுக்கு மீறி கோவம் தான் என்ன செய்ய அப்படிங்க. அந்த 108க்குள்ளே எனக்கு மனசு மாறிடும், நான் கோவத்தை நான் ரிலீஸ் பண்ணிக்கிறேங்கிறாரு. இப்படி நடந்த ஒரு நாள் காலகட்டத்தில், அண்ணா கொஞ்சம் சவுண்டு கொஞ்சம் குறைங்கண்ணா, பேச்சு இங்கே அடிக்கண்ணா. அப்படி ஒரு காலகட்டத்தில் வரும் பொழுது இவ என்ன செய்கிறா, முனிவர்கிட்ட சண்டை அடிக்கடி போட்டுக்கிட்டே இருக்கா. சண்டை போட்டு முடித்த உடனே அவர் போய் என்ன செய்யறா, ஆத்தங்கரை தண்ணி எடுக்க போகும்போது அழுகிறா. என் புருஷன் துர்வாச முனிவர் நல்லவராக இருக்கார், அவருக்கு நல்ல ஒரு பத்தினி பொண்ணாக இருக்கேன், ஆனால் அவருக்கு நான் தான் அவரை கோவப்படுத்திக்கிட்டே இருக்கேன், அவர் எத்தனையோட பொறுத்துட்டு போகிறாரு, நான் எதுக்கு எனக்கு இப்படி ஒரு குணம், எனக்கு இப்படி ஒரு அமைப்பு எனக்கு வரணுமான்னு அழுது புலம்பிக்கிட்டு இருக்கா. நல்லா கவனிச்சுக்கோங்க, அழுது புலம்பி அடிச்சிருக்கும் போது தண்ணியில் அவள் முகம் தெரியுது. நல்லா பாருங்கள், ஒரு பொண்ணு தண்ணியில் நம்ம முகம் பார்க்கக்கூடாங்கிற ஒரு சாஸ்திரம். அப்போ தண்ணியில் முகம் பார்த்தோன்னா மேலே சனீஸ்வரன் ட்ராவல் பண்ணுறாரு. ஆகாய மார்க்கமாக வரும் பொழுது சனீஸ்வரன் பார்க்குறாரு. சனீஸ்வரன் பார்வை இவன் மேலே படுகிறது. கீழே இறங்கி வராரு. பெண்ணே நீ யாருமான்னு கேட்குறாரு. நான் அவசியமுனியோட பொண்ணு. சரி, ஏமா நீ குடத்த தண்ணி எடுக்க வரும்போது தண்ணி மோண்டு போகாமல் உங்கள் அப்பா தபாவளி மேலே இருக்கும்போது எதுவுமே செய்யாமல் இங்கே ஏன் அழுதுகிட்டு இருக்க? சாமி, எனக்கு கல்யாணம் ஆகிடுது. கல்யாணம் ஆனே என் பொண்ணு இந்த மாதிரி, நான் எங்கள் அப்பாவுக்கு நல்ல பொண்ணாக இருக்கிறேன், என்னுடைய கணவருக்கு நல்ல மனைவியாக இருக்கிறேன், ஆனால் அவருடைய கோபத்துக்கு நான் ஆளாகிக்கிட்டே இருக்கேன், என்ன அந்த கோபத்துலேருந்து மீள முடியல, எனக்கு ஏதாவது ஒரு வழி கிடைக்காதா அப்படின்னு கேட்குறாப்புல. சரிம்மா, நான் சொல்கிற மாதிரி செய், நீ நேரப்போ முனிவர்கிட்டப்போ உனக்கு சரியாயிரும், இன்னையிலேருந்து விமோச்சனம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாப்புல. அப்போது சரி அப்படின்னு சொல்லினா அவர் போகிறார். அங்கே போனோன்னே இவர் திட்ட ஆரம்பிச்சிடார். துர்வாச முனிவருக்கு கோபம் நிறையா வந்துடுது. ஏமா இவ்வளோ லேட்டாக வந்திருக்கிற, இப்படி வந்தால் நான் எப்படி இது பண்ணுறது அப்படின்னு சொன்னோன்னே அவள் உடனே கோவப்பட்டுருதா. அன்னைக்கு வரைக்கும் கோவப்படாத பொண்ணு நிறைய இடத்துல கோவப்பட்டு ரொம்ப கோபத்தில் பேசுகிறா. கோபம் வந்தவுடனே துர்வாச முனிவரால் அடக்க முடியல. அப்போ 100 தடவை என்றாரு, 101 தடவை என்றாரு, 108 தடவை என்றாரு. இட்ட உடனே சாபம் கொடுத்துறாரு. அப்போ சாபம் கொடுத்த உடனே அந்த பொண்ணு சாபம் கொடுத்தோன்னே எரிஞ்சு சாம்பலாக்கிறாரு. கதையை கவனிச்சுக்கோங்க, இதுதான் கதையோடைய விரிவாக்கம். இன்னொரு 5 நிமிஷம்தான். அப்போ சாம்பலாக்கினோடனே எரிஞ்சு சாம்பலாகி போயிடுறாரு. அந்த அந்த எரிஞ்சு சாம்பலாகினோடனே அந்த பெண்ணு அங்கேயே இருந்துடுறா. அவசியம் நினச்சி பார்க்குறாரு, என்ன நம்ம பொண்ணுக்கு ஏதோ நடந்துருக்குது அப்படி ஞானதீஷ்டியில் பார்க்குறாரு. அவருடைய மகள் எரிந்து சாம்பலாகப்பட்டு நிற்கிறாள். அப்போ நிற்கும் என்னாச்சு, எரிஞ்சு சாம்பலாக இருக்கும்போது என்ன செய்ய சார்? இப்போ கவனிச்சுக்கோங்க, இதுதான் கதையோட கிளைமேக்ஸ். அப்போது அங்கேருந்து வர்றாரு அவசியம். எப்பா என் மகளை என்ன செஞ்சா அப்படிங்கிறாரு. உன் மகன் நடந்த உன் பேச்செல்லாம் மீறி போயிட்டா, எனக்கு கோபம் தாங்க முடியல, எரிச்சு சாம்பலாக்கிட்டேன் அப்படின்னா இவர் 2 பேருக்கும் சண்டை நடக்குது. அப்போ சாபம் கொடுக்குற அளவுக்கு தண்ணி இவர் சாபம் கொடுக்குற அளவுக்கு அவர் சாபம் கொடுக்குறதுக்கு வரும்போது கிருஷ்ண பரமாத்மா வர்றாரு. கிருஷ்ண பரமாத்மா வரும் பொழுது அங்கே பார்க்குறாரு. என்னப்பா என்ன பிரச்சனை அப்படிங்கிறாரு. ஐயா, என் மகளை எரிச்சு சாம்பலாக்கிட்டார் துர்வாச முனிவர், என் மகளை எப்படியாவது மீட்டி கொடுங்க அப்படின்னா கிருஷ்ணன் என்ன செய்கிறாரு, அந்த சாம்பல் மேட்டில் தன்னுடைய கங்கை தீர்த்தத்தை தெளிக்கிறாரு. எரிஞ்சு சாம்பலான போனோன்னே நல்லா கேட்டுக்கோங்க சார், இதுதான் வாழை மரத்தோட கதை வரப்போகுது. எரிஞ்சு சாம்பலான குப்பை மேடாக இருக்குது, அங்கேருந்து சாம்பல் மேலே தண்ணியை தெளிக்கிறாரு. அந்த தண்ணியை தெளித்த உடனே அந்த இடத்துல வாழை மரம் முளைச்சி வருது. வாழை மரம் முளைச்சி வருது. வாழை மரம் முளைச்சி வந்தவுடனே வெளியே நினச்சி பார்க்குறாரு. பெண்ணே, நீ இன்னையிலேருந்து நல்லா உன்னுடைய கணவனுக்கு தகுந்த மாதிரி நீ நடந்துக்கக்கூடிய அம்சத்தில் இருக்கிற, நீ என்ன வர வேணான்னு கேளு. இல்லை, இனிமேல் என்னுடைய நான் இருந்துக்கிற இந்த மாதிரி வாழை மரமாகவே இருந்துக்கிறேன், எனக்கு நீங்கள் எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்கிறாப்புல. இங்கே வா. சனி பகவான் பார்வையில் உள்ளவர்களுக்கோ, சனி பகவான் பார்வைப்பட்டனால உன்னுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு தவறு நடந்திருக்கு, ஆனால் அவர் ஒரு நல்லது செஞ்சுருக்கிறாரு, முழுமையான பத்தினித்தன்மையை கொடுத்துருக்காரு, உன்ட்ட அழகு அறிவு ஞானம் இருக்குது, இன்னிலேருந்து நீ வாழை மரமாக வருவ. யார் வீட்டில் சுப வீட்டில் நடந்தாலும் இந்த வாழை மரத்தை உன் வீட்டு வாசலில் வைப்பாங்க. ஒரு பொண்ணு ருதுவானாலும் உன் வீட்டு வாழை மரத்தை வைப்பாங்க, வாழை மரத்தை வைப்பாங்க. கோயில் விழாக்களில் வாழை மரத்தை வைப்பாங்க. விருந்து வகைகளில் வாழை இலையை படைத்து வாழை அன்னதானம் பண்ணுவாங்க. அன்னதானம் பண்ணுற இடத்த வாழை மரம் வைப்பாங்க. ஸோ இந்த வாழை மரத்தில் உற்பத்தி ஆகக்கூடிய அனைத்து பொருள்களுமே இந்த இடத்துல இருந்து உன்னுடைய பெயர்னாலேயே நிலைக்கும். இது வரைக்கும் மாதிரி வாழை மரத்தை படைச்சிட்டேன், ஆனால் இந்த வாழை மரத்து உன்னுடைய பெயர்னாலே விளங்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாழை மரத்தை கொடுத்த உடனே வாழை மரத்தை
ஒரு பொண்ணு வந்த உடனே அந்த துர்வாசர் வந்து வர்றாரு. ஐயா, என்னுடைய கோபத்துக்கு என்னுடைய கோபம் என்னுடைய சாபம் எல்லாம் என் மனைவியே சாம்பலாக்கின பின்னால் இனிமேல் என் கோபத்தை நான் விட்டு ஒழிக்கிறேன்னு சொல்லிட்டு அன்னையிலிருந்து கோபத்தை மாற்றுறார். இது என்ன கதையின் சாரத்துனா இதுக்கப்புறம் சொல்கிறேன். 7க்கு 7 7ஆம் பாவகம். யாராவது ஒருத்தர் கோபத்தில் இருக்கணும். 2 பேருமே கோபமாக இருந்தால் அவர்களுடைய குடும்ப சூழ்நிலைகளில் பாதிக்கப்படும். இதிலிருந்து விடுவது எப்படி? சனிக்கிழமை தோறும், சனி மகன் பார்த்துக்காரியா, சனிக்கிழமை தோறும் வாழை இலை போட்டு விரதம் இருந்தால் சனி தோஷம் அகலும். சனி பார்வை பட்டாலோ, சனி பார்வையில் இருந்தாலோ, இல்லை சனி தசை நடந்தாலோ, இல்லை சனியின் வக்கர பார்வையில் உட்பட்ட தம்பதிகளாக இருந்தாலோ, அடிக்கடி கணவன் மனைவிகள் சண்டை போட்டாலோ அவங்களுக்கு பரிகாரம் என்ன? இந்த வாழை மரத்தில் வந்து வழிபாடு செய்வது. இப்போ ஒரு தீக்காயம் பட்டுருச்சு, இப்போ எரிஞ்சு சாம்பலாயிட்டா இல்லையா? இப்போ தீக்காயம் பட்டவங்கள ஏன் வாழை இலையில் படுக்க வைக்கிறாங்க? அந்த வாழை இலை குணமாக்கக்கூடிய சக்தி அந்த வாழை இலைக்கு உண்டு. ஸோ அப்படிப்பட்ட இடத்துக்கு உண்டான புனிதத்தன்மையை இந்த வாழை மரம் பெற்றுக்கிறது. சரி, வாழை மரத்துக்கு என்ன சார் அதிகமான ஒரு நன்மை இருக்குது? இப்போ ஒருத்தருக்கு நீங்கள் திதி கொடுக்குறீங்க, தர்ப்பணம் ஐயர் கொடுக்குறீங்க. ஐயர்கிட்ட காய்கறி என்ன படைச்சாலும் வாழை இலை, வாழைக்காய், வாழைப்பழம் இதெல்லாம் வந்து கொடுத்துட்டீங்கன்னால் அவருக்கு அந்த தர்ப்பணம் கொடுத்தது பூர்த்தியாகும். உங்களுடைய காவல் தெய்வங்கள் எதுவாக இருந்தாலும் வாழை இலையில் விருந்து படைத்து அதுகளுக்கு நீங்கள் நிவேதனம் பண்ணி அந்த சக்தியை அந்த இடத்தை வழிபாடு பண்ணினால் மகாவிஷ்ணுவோட அருள் கிடைக்கும். சனிக்கிழமை விரதம் இருந்தால் மகாலட்சுமியோட அருளும், சனி பகவானுடைய தோஷத்திலிருந்து விடுபடுவதும், மகாவிஷ்ணுவோட ஒரு அருளாசியும் கிடைக்கும். கணவனிடமிருந்து பிரிந்தோ இல்லை மனைவியிடமிருந்து கணவன் பிரிந்தோ வாழும் சூழலில் உள்ளவர்களை ஒன்று சேர்த்து வைக்கக்கூடிய இந்த மகாலட்சுமி யோகமும் கிடைக்கும். ஸோ இது எதுக்காக இப்போ ஸ்பீடாக சொல்லி முடிச்சுக்கன்னா, எனக்கு கொடுத்த ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்தை நான் பயன்படுத்திக்கிட்டேன். இந்த ஒரு கதையை கேட்ட காரணம் என்ன? சரி, இந்த வாழை மரத்துக்கு உண்டானதை ஒரே ஒரு வரி செய்தி சொல்லிவிட்டு நிறைவு செய்கிறேன். இந்த வாழை மரத்துக்கு அடியில் இருக்கக்கூடிய மண்ணை எடுத்துகிட்டு வந்து தன் மனைவி திருநீரை எடுத்து இட்டுக்கிட்டாலோ இல்லை கணவன் இட்டுக்கிட்டாலோ கணவன் மனைவிக்குள்ளே வர்ற பிணக்குகள் சண்டைகள் குறையும். வாழை மரத்து இலைகளை தண்ணியில் முக்கி கொண்டு மேலே தெளித்து வந்தாலோ இல்லை வாழை மரத்து இலையில தண்ணி தெளித்துட்டு விருந்து சாப்பிட்டாலோ கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வாழை இலையில் அடிக்கடி சாப்பிட்றதுக்கு இந்த தோஷம் வராது. 7ஆம் இடத்து தோஷம் விலக காரணமும் இந்த வாழை மரத்தோட வழிபாடு. சொல்லுவாங்க, எனக்கு வாழை மரத்தில் தாலி கட்டி வாழை மரத்தை வெட்டினேம்பாங்க. அது கிடையாது. வாழை மரத்தில் மதினி நாத்தனார்மார்கள் போய் அந்த வாழை மரத்தில் போய் தாலியை கட்டி கொண்டு வந்து என் அண்ணன் சண்டை போடுறான், என் மதினி சண்டை போடுறாங்க, எங்கள் அண்ணி சண்டை போட்டுட்ருக்காங்க, இவங்களை ஒன்று சேர்த்து வைக்கிறதுக்கு என்ன வேணும், நான் எப்படி செய்யணும் அப்படின்னு கேட்டாங்கன்னால் அந்த வாழை மரத்தில் கட்டக்கூடிய தாலியை எடுத்துகிட்டு வந்து கட்டி வச்சிருந்த தாலியை எடுத்து மதினி நாத்தனா கொண்டு வந்து அவள் கழுத்தில் கட்டி வச்சாங்கன்னா அவள் கணவனை விட்டு பிரிய மாட்டாள். இப்படி பரிகாரங்கள் நிறையா உள்ள இடங்கள் தான் இந்த வாழை மரத்தோட கதையை நான் ஒரு ஷார்ட்டாக சொல்லியிருக்கிறேன். இதை நீங்கள் கேட்டுக்கிட்டீங்க. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் சுவிட்சு நடக்கும், நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கும். இந்த வாழையில சனிக்கிழமை விரதம் இருங்க. சனிக்கிழமை பகவான் நினச்சிக்கோங்க, மகாலட்சுமி விரதம் இருங்க. இல்லை மகாலட்சுமி நினச்சிக்கோங்க, இல்லை மகாவிஷ்ணு நினச்சிக்கோங்க, சனிபகவான் நினச்சிக்கோங்க. இந்த சனிக்கிழமை நாட்களில் இந்த விழாக்களை நீங்கள் கடைப்பிடிங்க. சரஸ்வதி பூஜை அன்னைக்கு ஏன் துண்டுபட்ட வாழை மரத்தை நட்டி வச்சு அதை அங்கங்கே கட்டி வச்சு ஏன் அந்த சரஸ்வதி பூஜை நிறைவு செய்கிறாங்க? அந்த வெட்டுப்பட்ட வாழை மரத்தை எங்கே வச்சுருந்தாலும் சரி, நீங்களாம் பார்ப்பீங்க, சரஸ்வதி போய் தம்மா துண்டு வாழை மரத்தை போய் வெட்டுறாங்களே அப்படி நம்மளாம் மனசில் வேதனைப்படுவோம். அது வாழ வேண்டிய வாழை மரத்தை போய் பொருசிலேயே வெட்டுறாங்களே அப்படின்னு சொல்லுவாங்க. அது அல்ல. அந்த சரஸ்வதி பூஜை அன்னைக்கு இந்த வெட்டுப்பட்ட வாழை மரத்தை கொண்டு போய் வச்சுட்டீங்கனால் அங்கே ஔசிகமணியரின் மனைவி ஔசிகமணியரின் மகளான கந்தளி என்ற பெண்ணுக்கு அங்கே சுமங்கலி பட்டம், துர்வாச முனிவருக்கு உண்டான மனைக்கு உண்டான ஒரு சுமங்கலி பட்டம் கிடைக்குது. இப்போ என்ன தான் பண்ணாலும் பாருங்கள், இப்போ 108 யாகம் பண்ணால் என்ன சொல்லுவாங்க? கதளி பழம் சமர்ப்பயாமி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்? இந்த பூஜை இந்த கனியினால் நிறைவு செய்யப்படுகிறது. பஞ்சாமிர்தம் செஞ்சாலும் கதளி பழத்தில் செய்யணும். கந்தளின்னா கதளின்னு ஒரு மருவி வந்திருக்கு. அந்த பழங்களை கொண்டு போய் இறைவனுக்கு படைத்து 2 அந்த பழம் வாங்கி கொண்டு போய், எந்த பழம்னா வாங்கி வச்சுக்கோங்க, வாழைப்பழத்தை வாங்கி கொண்டு போய் ஒரு மல்லிகைப்பூ, உதிரி மல்லிகைப்பூ ஒரு 7 மல்லிகைப்பூ வாங்கி வச்சு ஒரு வெள்ளைக்கட்டி அச்சு வெள்ளத்தை கொண்டு போய் நிப்பாட்டி வச்சு அவள் பொறி அரிசியை வச்சுக்கிட்டு நீங்கள் எந்த தெய்வத்தை வேண்டுறீங்களோ அந்த தெய்வத்தோட முழு அருளும் கிடைக்கும். கணவன் மனைவி பிணக்குகள் விலகும், இந்த குடும்பம் சுபிட்சம் பெறும். இந்த மாதிரி ஒரு நல்ல நிகழ்வு எனக்கு கொடுத்து இந்த விழாவில் என்னை பேச வச்சு சிறிய நேரம் கொடுத்து என்னை பேச வச்சு கொடுத்து இந்த குரு ஜோட ஆராய்ச்சியாளர் சங்கத்தின் தலைவர் எங்கள் குரு, அதாவது எங்களுடைய அண்ணனே சொல்லணும், ஐயா பூபதிராஜா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு எல்லாருக்கும் இந்த மேடையில், இந்த ஜோட மேடையில் பேச வச்சு அழகு பார்த்து இன்னமும் என்னை ஜோடர் ஆக்கணும், இன்னமும் எனக்கு ஒரு நல்லது செய்யணும், இன்னமும் என்னை உற்சாகப்படுத்தணும், இன்னும் என்னை வளர்த்துடணும் ஒரு நோக்கத்தில் இருக்க என்னைய வேலூர் ஜோட ஆராய்ச்சியாளர் சங்க தலைவர் நிறுவனர்
எங்களது பாலாசார் அவர்களுக்கு திருப்பாதங்களை தொட்டு அவங்கள் பாதங்களில் சரணாகதியாகி அவருடைய ஆசைகளை பெற்று இந்த நன்னாளில், அதாவது இப்போ எனக்கு சனிதசை நடக்கு, சனிதசை முடிந்து சனிக்கிழமையில் நான் பேசுகிறேன். எனக்கு அப்படிப்பட்ட ஒரு அமைப்பில் அதுவும் குருநாதர் கையால் இந்த பொன்னாடையை போத்து அவர் கையால் வாங்கி பெறுவது எனக்கு மேலும் மேலும் புண்ணிய பாக்கியமாக கருதி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த தொலைக்காட்சிக்கு, அதாவது யூடியூப் சேனலுக்கு எங்களை அழைத்து சென்று குரு ஜோட ஆராய்ச்சி சங்கத்தை வளர்த்து விடும் அண்ணன் நவீன் அண்ணன் அவர்களுக்கும் அசிம் அண்ணன் அவர்களுக்கும் மேலும் மேலும் எங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இனிய வார்த்தைகளோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த உரைகளில் ஏதேனும் உங்களுக்கு விடுபட்டு போன கருத்துக்கள் இருந்தால் அடியனை மன்னிச்சுக்கோங்க. புது சப்ஜெக்ட்னு சொல்லிட்டு ஒரு 2 நிமிஷத்தில் முடிச்சிருக்கேன், 10 நிமிஷத்தில் முடிச்சிருக்கேன். வாழ்த்துக்கள், நன்றி. என்னுடைய பெயர் சக்திவேல், சாத்தூர் சக்திவேல். என்னுடைய அலைபேசி எண் 999 43 021 07. மீண்டும் ஒரு முறை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எங்கள் ஐயா சாத்தூர் சக்திவேல் அவர்களுக்கு மரியாதை செலுத்தப்படுகிறது. ஒரே கேட்க எல்லாரும் ஆளுக்கு வாங்க, எல்லாரும் வாங்க.